வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பவர் பிஐயோட கம்ப்ளீட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பிஐயில் எப்படி ஒரு மேட்ரிக்ஸும் இல்லை வந்து பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் சார்ட்ஸ். இந்த விசுவலைசேஷனில் சார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, எது மாதிரி சார்ட்ஸ் எது மாதிரி டேட்டா கிரியேட் பண்ணலாம், இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எப்படி வந்து சார்ட்ஸை ஃபார்மேட்டிங் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ரிக்ஸோ இல்லை வந்து பிவோட் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் மோஸ்ட்லி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிங்கன்னா அதை வந்து சார்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரிப்போர்ட் எல்லாமே சார்ட்டாக பார்க்குறது தான் விருப்பப்படுவாங்க. அதை வச்சு தான் ஃபைனலாக ஒரு இன்டர்பிரேஷன் வந்து சார்ட்டில் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ இந்த டேட்டா நம்பர்ஸை பார்த்து எது வந்து அதிகமான நம்பர் அப்படின்ட்டு நம்ம தொலைவி தான் கண்டுபிடிக்கணும். பட் இந்த சார்ட்டை பார்த்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே, சார்ட்டை வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி டேட்டா லோட் பண்ணிட்டேன். ஸோ டேட்டா லோடிங்கெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டனால நம்ம இந்த வீடியோ டேட்டா லோடிங் பற்றி சொல்ல போகிறது கிடையாது. ஸோ வந்து இதை வந்து டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணுறது அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் இருக்குது, ரீநேம் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு ரீநேம் கொடுத்துட்டு நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக்கும் பண்ணலாம். பண்ணிட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒன்று ஆட் பண்ணேன். ஸோ வந்து அப்படி நீங்கள் ரீநேமும் பண்ணலாம், டூப்ளிகேட்டும் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா சேம் இது வந்து டூப்ளிகேட் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து என்ன கிரியேட் பண்ண போகிறேன், அதை வந்து சார்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறனால இதை கிளிக் பண்ணிட்டு ஃபோக்கஸ் மோட் வரது எப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் மோடில் வந்துடும். ஸோ வந்து ரிப்போர்ட் வந்து விசிபிலிட்டி வந்து இப்போ தான் ப்ராப்பராக தெரியுது. முன்ன வந்து சின்ன சின்ன நம்பராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து விசிபிலிட்டி வந்து எவ்வளோ ப்ராப்பராக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து விசுவலைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்டரை வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நல்லா கிளியராக தெரியும். இந்த இடத்த கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் ஆகிக்கும். ஸோ ஃபீல்டு கூட நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ விசுவலைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது இருந்துச்சுன்னா பாருங்கள், இப்படியாவது ஹைட் ஆகிருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹைட் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னா தெரியும் ஸ்டாக்டு பார் சார்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இது மாதிரி எப்படி வந்து சார்ட் வந்து பார் சார்ட்டாக கம்ப்ளீட்டாக மாறிச்சு பாருங்கள். ஸோ வந்து முன்ன இருந்ததுக்கு வந்து இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். இருக்கிறதுல எங்கே அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா கிரேட்டர் மான்செஸ்டரில் தான் வந்து சேல்ஸ் அதிகமாக நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் வந்து செக்ரிகேஷன் இருந்துச்சு. இது வந்து கிரேட்டர் மான்செஸ்டரில் 1985 2015 வரைக்கும் நடந்த எல்லா சேல்ஸையும் கால்குலேட் பண்ணி ஒரே சார்ட்டாக வந்திருக்கு. பட் இதை வந்து ஃபர்தராக வந்து இந்த பார் சார்ட்லேயே ஒவ்வொரு இயருக்கும் எப்படி சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து சார்ட் கிரியேட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆயிரும். நிறைய காலம் ஓப்பன் ஆகும். நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஜெண்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எப்படினாலும் ட்ரா பண்ணலாம். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் டேட்டா கொண்டாந்து இங்கே ட்ரா பண்ணினேன். பாருங்கள், லெஜெண்டில் கொண்டாந்து டேட்டா ட்ரா பண்ணிட்டேன். டேட்டா ட்ரா பண்ணோன்னே பாருங்கள் எப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து சார்ட் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு கலர்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயர் இருக்குது. ஸோ அந்த என்ன கலருக்கு என்ன இயர் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான இயர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து இது மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை வந்து இப்போ வந்து இங்கே ஒவ்வொரு இதுலேயும் கொண்டு வரணும் பாருங்கள். இது 1995 ஏப்ரல் டேட்டா. ஸோ கம்ப்ளீட் செக்ரிகேஷன் செப்டம்பரோட 1995 டேட்டா. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து 1999 வரைக்கும் கிரேட்டர் மான்செஸ்டரில் நடந்த சேல்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு இங்கே பாப்புலேட் ஆகிரும். ஸோ இதே வந்து இந்த நான் டேட்டுக்கு பதிலாக இங்கே கொண்டாந்து உதாரணத்துக்கு ரீஜனை கொண்டாந்து இங்கே ட்ரா பண்ணுன்னு வைங்க. பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரீஜனை பொறுத்து மாறி இருக்கும். ரீஜனை பொறுத்து லெஜெண்ட் மாறி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி ரீஜன் வந்து கிரேட்டர் மான்செஸ்டர் தான். ஸோ என்டையர் ரீஜனுக்கு முன்ன வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பிளைன் கலர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா ரீஜனுக்கும் ஒரே கலர் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ வந்து ரீஜன் நேமை கொண்டாந்து ட்ரா பண்ணோடனே ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருச்சு. ஸோ வந்து என்ன ரீஜனுக்கு என்ன கலர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணிடுச்சு. ஸோ வந்து கிரேட்டர் மான்செஸ்டருக்கு இந்த மாதிரி கலர், ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி கலர் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல் டிப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல் டிப்ஸில் ஆல்ரெடி இங்கே கொண்டு போனேன் அப்படின்னா இதோட டேட்டா தெரியுது. ஸோ நான் இங்கே கொண்டு வரப்போ வேறு ஒரு டேட்டா தெரியணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாச்சும் நான் கொண்டாந்து ட்ரா பண்ணுறேன். டூல் டிப்புங்கிறது என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்கல, நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். ஸோ இப்படி கொண்டு வரப்போ உங்களுக்கு வந்து ரீஜன் நேம் கிரேட்டர் மான்செஸ்டர், சேல்ஸ் வால்யூம் வந்து 9,23,359 அப்படிங்கிறத காட்டுது. இது வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ண டேட்டாவிலே தெரியுது. பட் இந்த நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா தெரியுது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் டேட்டா தெரியணும் அப்படின்னா இந்த டூல் டிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொண்டாந்து ட்ரா பண்ணலாம். இதை கொண்டாந்து இங்கே பாருங்கள்,
டூல் டிப்பில் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பிக் ஆகிடும். இப்போ வந்து போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆவரேஜ் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேயில் வரும். இங்கே பாருங்கள் லாஸ்ட் டைம் ஆவரேஜ் ப்ரைஸ் வரல, இந்த டைம் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி நீங்கள் எதை வேணாலும் அது மாதிரி கொண்டாந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆவரேஜ் ப்ரைஸை வந்து ட்ராப் பண்ணேன். அடுத்து வந்து நீங்கள் நினைக்கிறீங்க இது மாதிரி எனக்கு வந்து இப்படி டேட்டா இருக்குது, பட் ஆனால் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் வந்து எனக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் விருப்பப்பட்ட மாதிரி கலரை பண்ணணும், அப்படி கலரை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதில் போங்க. இது வந்து ஃபஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணது ஆல்ரெடி. இது வந்து ஃபார்மேட்டிங் ஆப்ஷனுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு அது ஆல்ரெடி சொல்லிட்டோம். பட் கலரை வந்து டேட்டா கலர்ன்றது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஆல்ரெடி கலர்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து கிரேட்டர் மான்செஸ்டருக்கு வந்து நான் ஒரு இந்த கலர் கொடுக்குறேன், இங்கே பிளாக் கலர் கொடுக்குறேன் அப்படின்னா கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி அந்த கலர் இருக்குது. ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு கலர் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த கலர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வேணும்னா கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் டேட்டா சொன்னப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா இங்கே லெஜனில் வந்து ரீஜன் நேம் இருக்குது, ரீஜன் நேமை தூக்கிடுங்க. நான் ஃபஸ்ட்டு டேட்டா சொன்னப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா இதில் வந்து டேட்டு போட்டப்போ ஒரு எல்லா டேட்டோட கம்ப்ளீட்டாக நிறைய கலர்ஸ் வந்துச்சு. இப்போ இயர் வைஸ் அதை வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு இந்த டேட் வந்து 3 ஹைரார்க்கியில் இருக்குது, டேட் ஹைரார்க்கின்றது இதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எதை வேணுமோ அதை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணலாம். இப்போ இயரை கொண்டாந்து இங்கே லெஜெண்டில் ட்ராப் பண்ணேன்னு வைங்க. பாருங்கள் இப்போ வந்து டேட்டா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து 95, 96, 97, 98, 99 அது மாதிரி கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ வந்து நீங்கள் என்ன ட்ராப் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் வரும். ஸோ உதாரணத்துக்கு வந்து நான் தூக்கிடுறேன், தூக்கிட்டு மந்த்தை ட்ராப் பண்ணி குவார்ட்டர் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். குவார்ட்டரை வந்து ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா இது பாருங்கள் Q1 எவ்வளோ சேல்ஸு, Q2 எவ்வளோ, Q3 எவ்வளோ, Q4 எவ்வளோ. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லெஜெண்டில் ட்ராப் பண்ணி இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னா இந்த சார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது, ஸ்டேக்டு காலம் சார்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பார் சார்ட்டுங்கிறது இது மாதிரி இருக்கும், காலம்ங்கிறது பார் எப்போதுமே ரோவில் இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் இப்படி இருக்கிறது செங்குத்தாக இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, காலம் சார்ட் அப்படிம்பாங்க. ஸோ ஸ்டேக்டு காலம் சார்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி டேட்டா மாதிரி. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் விருப்பம் தான். ஸோ வந்து இது அது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர்டு பார் சார்ட். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளஸ்டர்டு பார் சார்ட் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ரில் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. ஓகே, ஃபர்தராக வந்து மற்ற சார்ட்ஸு ப்ளஸ் வந்து பார் சார்ட்டோட எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதோட என்டையர் தீமையும் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒன் ஷாட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இங்கே போயிட்டு இதில் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் தீம் வந்து இந்த தீமில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் தீம், ரெண்டு சேம் தான். ஸோ தேர்டு வந்து இந்த தீம் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளூம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூம் தீமுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நிறையா தீம்ஸ் இருக்குது. சிட்டி பார்க்னு இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்னு இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம்னு இருக்குது. ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் லீன் இல்லை. இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எதை வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து தீமை செலக்ட் பண்ணுறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ வந்து ப்ரைமரி தீம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த என்டையர் டேட்டா செட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா செட்டை நான் வந்து இது மாதிரி பண்ணிக்கிறேன், காலம் சார்ட் மாதிரி மாற்றி பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணுறது அப்படின்னா இது எந்த மாதிரியான சார்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் இந்த வந்து எக்ஸாம்பிள் தான் இந்த சார்ட் காட்டுறேன். பட் நீங்கள் இதில் வந்து எந்த சார்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ எந்த சார்ட்டாக இருந்தாலும் அதை ஃபார்மேட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்னா இங்கே இந்த ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்னு காட்டணும், அந்த டைம் சார்ட் எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்னு காட்டுறோம். ஸோ ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போசிஷனோட ஹைட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் சேஞ்ச் ஆகும், சார்ட்லையும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து எப்போதுமே டிஃபால்ட்டாக 10 வச்சுக்கோங்க. ஸோ இதில் போய்ட்டுனா இந்த ஜென்ரல் அப்படின்ட்டு இருக்கும். ஜென்ரலில் வந்து நார்மலாக ஹைட்டு இது மாதிரி வித்து இது மாதிரி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஆனில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இது எக்ஸுங்கிறது வந்து இது, ஒய்ங்கிறது இது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எந்த டீட்டெயில் இல்லை, ஆன் பண்ணிங்கன்னா டீட்டெயில் வரும். அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸ்லையும் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடில் வால்யூம்ஸ் வந்து மில்லியனில் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்து வந்து
ஜூம் ஸ்லைசரை செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இப்படி ஜூம் பண்ணி பார்க்கறனாலும் பார்க்கலாம். ஸோ வந்து சில டேட்டாவில் வந்து இந்த இடத்துல இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வேணும்னா மோஸ்ட்லி வந்து ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் டேட்டா கலர் சொன்ன மாதிரி டேட்டா கலரை வந்து நீங்கள் எது மாதிரி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட் இது பண்ணனால இதாகிடுச்சு. ஸோ ரிவர்ட் டு டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ வந்து இப்படி தான் வந்து டேட்டாவோட கலரை சேஞ்ச் பண்ணும். அடுத்து டேட்டா லேபிள் வந்து ஆஃபில் இருக்குது. இது ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது 0.37 மில்லியன், இது 0.43 மில்லியன், இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வந்து இந்த டேட்டா லேபிளில் வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து டேட்டா லேபிளோட கலர் கூட சேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு டேட்டா லேபிளோட கலர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது சேஞ்ச் ஆகாது. இது வந்து பாரோட கலரோட இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேபிளோ டேட்டா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிற இது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து மிக முக்கியமானது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோ. இங்கே வந்து யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க யூனிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மில்லியன்ஸில் இருக்குது. இங்கே வந்து 1 மில்லியன் அப்படின்னா இங்கே 0.93 வரைக்கும் வந்திருக்கு. 0.93 1 மில்லியன் அப்படின்னா 10 லேக் அப்படிம்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தௌசண்ட்ஸ்லேயும் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக தௌசண்ட்ஸில் மாறினா 932K. 932K அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0.93 மில்லியனுக்கு பக்கமாக வரும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மில்லியன்ஸ்லேயும் மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து பில்லியன்ஸ்லேயும் மாற்றிக்கலாம். பில்லியன்ஸில் பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். ஏன்னா வந்து பில்லியன்ஸுங்கிறது வந்து 100 கோடி. ஸோ வந்து அது வந்து மேட்ச் ஆகாது. ஸோ அடுத்து வந்து ட்ரில்லியன்ஸ்லேயும் மாறலாம். ட்ரில்லியனும் பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். ஸோ வந்து எப்போதுமே வந்து மோஸ்ட்லி வந்து மில்லியன்ஸில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா தௌசண்ட்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷன் வெர்டிக்கல் ஹாரிசாண்டல். ஸோ இது வந்து நம்ம இந்த இது ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிளில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஓரியன்டேஷனை வந்து ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஹரிசாண்டலாக வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் பார் கொண்டு போயிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா உள்ளே போயிடும். அவுட் சைடு எண்ட் அப்படின்னு சொன்னால் டிஃபால்ட்டாக தான் இருக்குது. ஸோ இன்சைட் சென்டர் அப்படின்னா இந்த இடத்துல சென்டரில் வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஓவர்ஃப்ளோ டெக்ஸ்ட் வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இதாகும். அடுத்து வந்து டெக்ஸ்ட் சைஸு. ஸோ இதையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த இது சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ இது வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் வந்து என்ன ஃபாண்ட் அப்படிங்கிறத வந்து இங்கே சேஞ்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி சேஞ்ச் ஆகிடும். சரி, ஓகேங்களா. அதே மாதிரி பேக்ரவுண்டு வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பேக்ரவுண்டு வந்து இந்த வேல்யூஸ்க்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகுது. ஸோ இப்படி இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளாட் ஏரியாவோட டிரான்ஸ்பேரன்சி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து டிரான்ஸ்பேரன்சி எப்போதுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. அடுத்து வந்து டைட்டிலோட வேர்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஸோ ரேப் வந்து மோஸ்ட்லி ஆஃபில் தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஃபாண்ட் கலர், டைட்டிலோட ஃபாண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இதில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டைட்டிலோட இது மட்டும் சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ ஃபாண்ட் கலரை வந்து நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேக்ரவுண்ட் கலர் அலைன்மெண்ட் வந்து எங்கே அலைன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட் சைஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டைட்டில் முடிஞ்சது. அடுத்து வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து இது மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். அடுத்து வந்து இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இது மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது மாதிரி வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஸ்வலி வந்து எல்லாம் வந்து ரொம்ப நல்லா டிஸ்பிளேல நல்லா வரும். அடுத்து வந்து லாக் ஆஸ்பெக்ட் அப்படின்ட்டு இருக்குது. இதை வந்து ஆஸ்பெக்ட் வந்து இந்த காலமுக்கும் ரோவுக்கும் இருக்கிற ஆஸ்பெக்ட் வந்து எப்படி வந்து லாக் பண்ணுறது அப்படின்ட்டு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்டர். ஸோ பார்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆனோடனே செலக்ட் ஆகிக்கும். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து யூஸ்வலாக 0ல் வச்சாவே தெரியும். ஸோ இந்த சைடு இருக்கலாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரேடியஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா இதை வந்து உள்ளே கொண்டு வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஷேடோவில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணிட்டு தான் ஃபர்தராக நீங்கள் போயிட்டு இந்த ஷேடோவை வந்து கலரை வந்து அவுட் சைடு இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து நான் இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஷேடோ வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்து ஷேடோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னருக்கு வந்து ஷேடோ அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா பிளாக் தீமில் எந்த தீமில் என்ன மாற்றலாம், இந்த கார்னரில் மட்டும் இந்த ஷேடோ வரும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஓவராலாக நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூல் டிப் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் இப்படி கொண்டு வரேன் அப்படின்னா இந்த டேட்டா தெரியுது பார்த்தீங்களா, இது ஆனில் இருக்கிறனால தான் தெரியுது. இதே வந்து இது ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்படி கொண்டு வரப்போ இந்த டேட்டா வராது. ஸோ மோஸ்ட்லி எல்லா டைமும் வந்து இந்த டூல் டிப்பை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுருங்க. அதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஃபார்மட்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா சார்ட் ஃபார்மட்டிங்கில் நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன்.